அரசு அரசு அப்படின்னா அரசு, HRNC, அதாவது அறநிலையத்துறை, போலீஸ் எல்லாருமே வந்து மனுதாரர்களுக்கு விரோதமாக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கோயிலுக்கே விரோதமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒரு வெரி சிம்பிள் கேஸ் சார் இது. பட் பலவிதமான வாதங்கள் செஞ்சு இதை ஒரு பெரிய கேஸ் ஆக்கிட்டாங்க. ஒரு நீதியரசரை எந்த அளவுக்கு கிண்டல் கேலிங்கிற அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை, அவர் தேர்தலில் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெம்பிள் எப்படி அப்பீல் போறாருன்னு தெரியல. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு போவோமா? இப்போதைக்கு இந்த மாநில அரசு தன்னால முடிஞ்ச அளவுக்கு இதை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. அதாவது மனுதாரர் ராம ரவிக்குமார் சார்பில் அனைத்து விதமான நாங்கள் வாதங்களும் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வந்து நல்லா கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசின் இது அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் வந்து ரிப்ளை பண்ண போகிறாரு. நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நீதிபதிகள் கிட்ட சொல்லியாச்சு. மற்ற ஒரு பர்டிகுலராக எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா கோர்ட்டில் வந்து மேட்டர் இருக்கிறதுனால நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இவருக்கெல்லாம் என்ன சொல்லணுமோ, கட்சி செய்யணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அந்தளவுக்கு தான் சொல்லணும் இந்த ஸ்டேஜில். இல்லை இது பண்ணோம் அது பண்ணோம், இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கங்கிறது இந்த ஸ்டேஜில் வராது. கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்லலாம். அதாவது நாங்கள் எல்லாத்தையுமே நடத்திட்டு இப்போ வந்து இது இறுதியாக முருகன் கையில் விட்டாச்சு. அதுதான் நாங்களும் அவரும் பேசிக்கிட்டு வந்தது வெளியில். ஆமாம், அந்த தூண் இருக்குது, அந்த தூண் இருக்கிறதுக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டில் கொடுத்தாச்சு. நீதியரசர்கள் 2 பேருமே அதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு சொன்னோம். அதை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு பென்ட்ரைவாக கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அந்த ஹீல்ஸை ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா பொசிஷனையும் தெளிவாக்குற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். வீடியோ கொடுத்துருக்கு. வேறு ஏதாவது உத்தரவு போடுறாங்க பார்த்துட்டு உத்தரவு. ஆமாம்மா, உத்தரவு போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நீதியரசர்கள் தரப்புலேயே கூட யாரையா நியமிப்பாங்க இந்த மலையை வந்து அளக்கிறதுக்கெல்லாம். நம்ம அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. அது ஃபுல்லாக அவங்களோட ப்ரெரோகேட்டிவ், அவங்களோட உரிமை, நீதியரசர்களோட உரிமை. இல்லை அது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் அது மாதிரி எதுவும் அவங்க வந்து எங்களுக்கு இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. இந்த வழக்கு மேல்முறையீட்டு மனு விசாரணையில் அரசு தரப்பு வாதங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அரசு அப்படின்னா அரசு, HRNC, அதாவது அறநிலையத்துறை, போலீஸ் எல்லாருமே வந்து மனுதாரர்களுக்கு விரோதமாக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கோயிலுக்கே விரோதமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தீபத்துணை இல்லைன்னு தான் அவங்களோட ஸ்டாண்டு. அது வரைக்கும் நாங்கள் சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் இது ஜெயினர் காலத்து கல்லுங்கிறாங்க. நாங்கள் கிரானைட் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதுக்கு என்ன எதிர்வாதம் செஞ்சோன்னா, அந்த மாதிரி இருந்தால் அரசு தரப்பில் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில். எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. இந்த தீபத்தூண் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கோயில் இடம் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இருக்குது. இது தர்காக்குள்ளே இல்லை, கோயில் இடத்துல தான் இந்த இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 20 கோயிலுக்குடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீபத்தூண்கள்லாம் கொடுத்துருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம். மாதிரி பழனி, திருத்தணி, நிறைய முருகன் கோயில், நிறையா சிவன் கோயில், எல்லா இடத்துலையும் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தூண் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அது எப்படி ஏற்றுவாங்கன்னு நீதியரசர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு செம்பு கொப்பரை வச்சு அதில் காடா துணி, நெய், திரி இதெல்லாம் போட்டு ஏற்றுவாங்க. ஒரே ஒரு நாள் ஏற்றுறதுனால யாருக்கும் எந்த ரிலீஜனுக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒரே ஒரு நாள் போய் ஏற்றுறதுனால, அதுவும் கோயில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் ஏற்றுனா என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சுருக்கோம். ஒரே ஒரு நாள் வருஷத்தில் திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும். வழக்கு விசாரிக்கும்போது நீதிபதிகள் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்கல்ல சார். நீதிபதிகள் சொன்ன கருத்துலாம் இப்போ வந்து பொது வெளியில் வந்து சொல்ல முடியாது சார். அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சீனியர் லாயர், வி ஷுட் ரெஸ்ட்ரிக்ட். அது அவங்களோட உரிமை. என்ன சார், அதுக்கு வந்து குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே சரியாக தெளிவாக இல்லை சார். அதாவது அப்போ இருந்த அரசியல் சூழல்னால இங்கே ஏற்றிருப்பாங்க சார். பட் உத்தமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை உச்சியில் ஏற்றுறது தான் உத்தமம். அதுதான் அப்படி தான் எல்லா புராணங்கள்லேயும் சொல்லியிருக்கு. ஏன்னா மலை உச்சியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோதி ஸ்வரூபமாக தெரியும். ஸோ கடவுளை வந்து நம்ம மனசுலையும் பார்க்குறது. அது வந்து அந்த காலத்தில் விளக்குகள் இல்லை, கரண்ட் இல்லை, EB இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி மலை உச்சியில் ஏற்றினா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். அது வெளிச்சத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு மலை உச்சியில் ஏற்றும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆமாம், அதனால தான் அந்த காலத்தை ஏற்றிருக்காங்க. அதாவது கடவுளை நம்ம மனசுக்குள்ளே பார்க்குற மாதிரி அதை அந்த ஜோதி ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம். கீழே சொக்கப்பான் கொளுத்திட்டு மேலே போய் மலையில் ஏற்றுவாங்க. இதெல்லாமே நம்ம கோர்ட்டில் நம்ம வாதத்தில் வச்சுருக்கோம் சார். இந்த விஷயம் எல்லாமே ஸோ அவங்க ரிப்போர்ட் வந்து அவங்க அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஒன்றும் கொடுக்கல. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அரசு தரப்பில், தமிழக அரசு தரப்பில் இது வந்து சர்வே ஸ்டோன் அல்லது ஜெயினர் காலத்து இதுங்கிறதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, ஜெயினர்கள்லாம் பொதுவாகவே குகையிலேருந்து தபஸ் பண்ணுவாங்க. அவங்க கோயிலெலாம் கட்டந்தா இல்லை. இதெல்லாம் ஒரு திசை திருப்பதுக்காக அவங்க பல மாதிரி வாதங்கள்லாம் வச்சாங்க சார் கோர்ட்டில்.
இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்புல சில வழக்கறிஞர்கள் வந்து சில தகவல்களை சொல்றாங்க. முருகனுக்கு வந்து இங்க வந்து ஒரு மனைவி தான், அதனால ஒரு தீபம் ஏத்தினா போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்லை அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மதத்தினரை வந்து புண்படுத்துறது சார். அதாவது மனசளவில் அது புண்படுத்தக்கூடாது. யாருமே ஒரு இந்து முஸ்லீமையும் முஸ்லீம் கிறிஸ்டினையும் கிறிஸ்டின் இந்து யாராக இருந்தாலும் இன்னொருத்தர புண்படுத்த மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். அப்போ அவங்களுக்கு சரியாக வந்து ரிலிஜன் தெரியாது அப்படின்னு தெரியாமல் எதையோ ஒன்று வந்து சொல்லக்கூடாது. இன்றைக்கி நம்ம அட்வொகேட்டாக இருக்கோம், பேச முடியுது அப்படின்னு எதை வேணால் அடிச்சு விட முடியாது. அதுக்கு என்ன எவிடன்ஸ்? சும்மா இவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது, யாரும் ஃபுல்லாக படிக்கல. இப்போ தமிழ்ங்கிறாங்களே சார், தமிழ் நல்லா பேசுனா யாரும் பேச மாட்டாங்களே. அப்படிதான் தமிழ் சொல்கிறவங்க தமிழ் நல்லா பேசணும்ல. அதெல்லாம் ரொம்ப தவறான வாதம். ஆமாம் சார், அதெல்லாம் அவர் வந்து சொல்லவே கூடாது ஒரு வக்கீலா. அதுக்கெலாம் நிறைய கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த நீதிபதி குறிப்பிட்ட நீதியரசர் பார்த்துக்குவாங்க. ஆமாம், அந்த மாதிரி கோர்ட்லலாம் ஒரு சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பார் லீடராக இருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில், அதனால் அவர் அந்த மாதிரி வாதம்லாம் வைக்கிறார் சார். வேறு ஏதாவது கேள்விகள் உண்டா? இல்லை, மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றணும், அதுக்கு வந்து கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு கோயில்களை எல்லாம் வந்து நீங்கள் சுற்றி காட்டி அதற்கான இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க சார். அதான் இவர் நம்ம அருண் சுவாமிநாதன் தான் எல்லாமே ரொம்ப சிரமம் எடுத்து எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தார். எல்லா தூண்களுமே கிட்டத்தட்ட இந்த தீபத்தூணோட அமைப்பில் தான் இருந்தது சார். அது எல்லாமே நீதியரசர்கள் வந்து முழுமையாக பார்த்துருக்காங்க சார். ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அத்தனை கோயிலுமே மலை உச்சியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கோயிலையும் ஏற்றுறாங்க. சில கோயில்களில் முறைதாரர்கள் ஏற்றுறாங்க, சில கோயிலில் சிவாச்சாரியரோ இல்லை பட்டாச்சாரியரோ ஏற்றுறாங்க. அதையும் நாங்கள் வாதத்தில் வச்சுருக்கோம் சார். தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. தொழில்துறை அந்த சின்னங்களை வந்து மாற்றி அமைக்கவோ அந்த வண்ணங்களை இதில் வந்து நம்ம வந்து ஆமாம் ஏஎஸ்ஐயில் இருக்குங்கிறது ஓரளவு உண்மை. பட் ஆனால் இதில் எதையுமே மாற்றி அமைக்கல. இது கோயிலோட ஒரு எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ். அந்த கோயிலோட ஒரு எசென்ஷியல் விளக்கேற்றுறதுங்கிறது கார்த்திகைக்கு எல்லாருக்கும் பொதுவாக தமிழர்களுக்கு எல்லாமே தெரியும். அது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்தது. அதை மட்டும்தான் சொன்னமே விட இது வந்து யாரையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கு சார். இல்லை, நீதி அரசர்கள் வந்து சமரசம் பண்ண முயற்சி சொன்னாங்க. எனக்கு முன்னாடி ஆர்கியூ பண்ண ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து அது வந்து இந்த மாதிரி இருக்க சூழலில் ஒரு அரசும் அறநிலையத்துறையும் இந்த மாதிரி ஒரு பக்தர்களுக்கு விரோதமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அரசும் இந்த HRNC போர்டு, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாஸ்கோ வக்ஃபு தர்கா, இவங்களை வச்சா நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி பேசின மூத்த வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதனால் இதில் சமரசத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, எங்களோட உரிமைகள்லாம் தெளிவாக இருக்கும்போது சமரசத்துக்கு போக வேண்டாங்கிறது அவரோட கருத்து. ஏன்னா 1920 தீர்ப்பிலேயே தெளிவாக இருக்குது. 96 மறுபடியும் அதை இது ஊர்ஜிதம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு சமரசத்துக்கு? நம்மளுக்கு ஒரு உரிமை இல்லைன்னா கெஞ்சி போய் கேட்கணும் சார். இது வந்து ஒரே ஒரு நாள் விளக்கேற்றுறோம், அவங்க வந்து ஒரு நாள் இது ரம்ஜான் போகிறாங்க, பக்ரீத் போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது ஒரு நாள் நம்ம போய் விளக்கு ஏற்றுறது பப்ளிக்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. விளக்கு ஏற்றுறது நாங்கள் எப்படி சொன்னோன்னா கோயில் நிர்வாகம் போகட்டும், அது போலீஸ் செக்யூரிட்டியோட போகட்டும், அந்த ஏற்றக்கூடிய யார் முறைகாரரோ அவங்க போகட்டும். இது மட்டும்தான் சொன்னோம். ஒரே ஒரு நாள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இது மாதிரி ஏற்றுங்க. ஒரு இது கூட பண்ணலன்னா அப்புறம் அரசு எதுக்கு சார், இதுக்கு கூட லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஆர்கியூ பண்ணியிருக்கு சார். இல்லை, இதில் வந்து 1920 வழக்கில் அது வந்து 31 வந்து முடிவடைஞ்சது சார் பிரிவி கவுன்சிலில். அதில் என்ன தெளிவாகவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 100 பேர் 100 தடவை சொல்லியாச்சு. அவங்களுக்கு வந்து நெல்லித்தோப்பு 33 சென்ட்டும் அந்த தர்கா இருக்க இடமும், அதுக்கப்புறம் வந்து அந்த நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகிற படியும் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி நாங்கள் ஒரு வாதம் வச்சோம். அவங்க வந்து இந்த மாதிரி எங்களை நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகிற வழியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த தீபத்தூணுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், இப்போ இவங்க கோயில் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 450 அடியில் இருக்குது. இந்த அடிவாரத்திலேருந்து இந்த நெல்லித்தோப்புங்கிறது 450 அடியில் இருக்குது. இந்த மலையோட உச்சி வந்து 1048 அடி. ஸோ நீங்கள் 450 அடிக்கு நீங்கள் வந்து நாங்கள் தான் எங்களோட படிகள் சொல்லி நீதியரசர் விஜயகுமார் வந்து இப்போ சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு தீர்ப்பில். அந்த எங்களுக்கு சொந்தமான உங்களை படிகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க 450 அடிக்கு, ஆனால் கொஞ்சம் தூரம் எங்களை விட மாட்டீங்களா அந்த படி அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வச்சிருக்கு சார் கோர்ட்டில். ஆமாம், அது ஏன்னா அது வந்து கொஞ்சம் தான் வரும். நெல்லித்தோப்புலேருந்து கொஞ்சம் இந்த சைடு போனால் அது ஒரு ஃபோக் ஷேப் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. அந்த ஃபோக் ஷேப் அப்படிங்கிறது இந்த சைடு தர்காவுக்கு போகும், இந்த சைடு தீபத்தூணுக்கு போகும். தீபத்தூன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தர்காலேருந்து 63 மீட்டரில் இருக்குது. ஸோ அதனால் 15 மீட்டருக்கு மேலே இருந்தாவே என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நீதியரசர் கனகராஜோட தீர்ப்பு. இது வந்து 63 மீட்டரில் இருக்குது சார். இதனால் யாருக்குமே ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதனால தான் நான் கடைசியாக நாங்கள் சொல்லும்போது கூட சொன்னோம், இது வந்து ஒரு விளக்கு தானே,
இதை ஏற்ற விடுங்களேன், இதில் என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய பூதாகரமான பிரச்சனையும் கிடையாது. யாருக்கும் அவங்களும் பாதிக்க போகிறதில்ல, இவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. மீடியா இவங்களுக்கு கோர்ட்டு வக்கீல் இவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய விஷயம். இது ஆனால் ஒரு விளக்கு சார். அதனால இது எந்த மதத்தையும் புண்படுத்தாது. ஒரு மற்ற இது மாதிரி கிடையாது. சார் அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ல இது வந்து பழமையான பழக்க வழக்கம், அதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அதை வந்து பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி அரசு தரப்பு இவங்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு உரிமையில் நீதிமன்றத்தை கொண்டு போற மாதிரி வந்து இவங்க அதான் அது சொன்னாங்க சார். அதுக்கு தான் சொல்லிட்டு ஏற்கனவே உரிமையில் நீதிமன்றம் இந்தந்த பகுதி யார் யாருக்கு சொந்தம், இந்த மலையே முருகனுக்கு தான் சொந்தம் சொல்லியாச்சு. இந்த குறிப்பிட்ட பகுதிகள் தவிர, நெல்லித்தோப்பு தர்கா படிகள் தவிர மற்ற ஏரியாலாம் முருகனுக்கு தான் சொல்லி தெளிவாக சொல்லியாச்சு சார். தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் நீதிபதிட்டு வைக்காத சார் இப்போ என்னோட வீடு அப்படின்னு முடிவாயிருச்சு சார். ஒரு பெரிய இடம் இருக்கு, ஒரு கிரவுண்டு. அதில் ஒரு மூலையில் ஒருத்தர் கொடுத்தாச்சு. மீதி இடத்துல நான் என் வீட்டில் எப்படி வேணா இருக்கலாம்ல சார். நான் ஒரு யாரையோ உள்ளே விட்டேன் ஒருத்தரை. ஒவ்வொருத்தரையும் நான் அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க வேண்டாம் இல்லையா? அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி தடுக்க முடியாது. இதுதான் தீர்ப்போட வெரி சிம்பிள் கேஸ் சார் இது. பட் பல விதமான வாதங்கள் செஞ்சு இதை ஒரு பெரிய கேஸ் ஆக்கிட்டாங்க. இது அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சார். ஜட்ஜுங்களும் பாவம், அவங்களும் கஷ்டப்பட்டு 3 நாள் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் கேட்கலன்னா அப்புறம் நாளைக்கு கேட்கலன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். நீதியரசர்களும் அதுக்கு முழுமையாக வந்து இது மாதிரி அவங்களோட பொறுமையெல்லாம் வந்து ரொம்ப நம்மலாம் உட்காரவே முடியாது சார். அவ்வளோ நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விசாரிச்சாங்க சார். இது வரைக்கும் இப்போ யார் யாரெல்லாம் சார் தங்கள் தரப்பு வாதங்களை பண்ணி வச்சிருக்காங்க? இப்போ அனைத்து தரப்பினரும் பேசியாச்சு. நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் மட்டும் ரிப்ளை 20 நிமிஷம் கொடுக்குறேன்னு இருக்கார். இது மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதோட மற்றபடி எல்லாருமே வந்து அவங்களோட தரப்பு வாதத்தை வச்சாச்சு. நீ என்னையெல்லாம் வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு, அது கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் நீதியரசர்கள் ஜட்மெண்ட்லாம் அது கூடிய சீக்கிரம் அவங்க கொடுப்பாங்க சார். பெரிய சார் இவ்வளோ பேரோட வாதங்களை வந்து அவங்க சொல்லணும். நாளைக்கு இல்லாட்டி சரியாக எழுதலாம், நீங்கள் இந்த வாதம்லாம் எழுதலன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வேணும். அவங்கள சீக்கிரம் கொடுத்துற நீதியரசர்கள் அவங்கெல்லாம். முருக பக்தர்களுக்கான தீர்ப்பு அமையுமா சார் இது? அது முருகனுக்கு தான் சார் தெரியும். ஆமாம், இவர் எதிர்பார்ப்பார். நான் வந்து வக்கீலாக நம்ம கட்சிக்காரர் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வேறு வேறு இது இருக்கும். அதனால் முருக பக்தர்கள் அப்படி எதிர்பார்ப்பாங்க, வேறு பக்தர்கள் வேறு மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நன்றி சார். நன்றி. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் மாண்புமிகு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தது. நமக்கெல்லாம் தெரியும். கால அவகாசம் கொடுத்து 17ஆம் தேதி இன்றைக்கு தலைமைச் செயலர் அவர்கள், அதே போல் சட்டம் ஒழுங்கினுடைய ADGP அவர்கள், இங்கே கமிஷனரு, இவங்க எல்லாரும் நேராக ஆஜராகணும். சில பேர் வந்து VCயில் வீடியோ கான்ஃபரன்ஸில் வரணும் அப்படி சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் இதற்கு முன்னாடி அந்த ஹியரிங்கில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர் எல்லாமே நேரில் வந்திருந்தாங்க. அதே போல் கோவிலிருந்து EO இவர்கள் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. காணொலி வாயிலாக ADGP எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அவர் விசாரிக்கிற போது உத்தரவு வந்து மதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் GRS அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வழக்குக்காக காவல்துறை தரப்பினுடைய வழக்கறிஞர் அவர்கள் சில விஷயங்கள் நாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவர் இந்த டிவிஷன் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் GRS ஒரு நபர் ஒரு நீதியரசர் அவர்களுடைய அந்த இதுலேருந்து மேல் விசாரணைக்கு போயிருக்கு, அப்பீல் போயிருக்கு இல்லையா? அந்த அப்பீல் பெஞ்சில் சொல்கிற போது நீதியரசர் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஓப்பன் கோர்ட்டில் VCயில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் தெரிவிச்சிருக்கார். இந்த எப்படி இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸில் அவர் வந்து விகாஸ் சிங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதுபோக விகாஸ் சிங் அவர்களுடைய சில கருத்துக்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான அடிப்படை உரிமையே வந்து இல்லை, அவருக்கு இதாவது மனுதாரருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராக எல்லாம் முடிவு பண்ணுறார். காவல்துறை வந்து ஏன் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசணுமே தவிர்த்து அவர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார், அது தீபத்தூணே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆகம சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாரு. அப்படி அவருக்கு என்ன விஷயத்துக்காக அவர் ஆஜரானாரோ அந்த விஷயத்தை சொல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு நீதியரசரை எந்த அளவுக்கு கிண்டல் கேலிங்கிற அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை, அவர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு சட்டத்தை, அதனுடைய ஆணையை, நீதிமன்றத்தினுடைய ஆணையை எப்படி குலைத்து ஒரு மடைமாற்றி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம்.
இன்றைக்கு கண்டெம்ப்டில் இன்னொரு விஷயம் கூட அவங்க ஐயா திரு ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மத நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, அவர் தலைமைச் செயலர் சொல்கிறாங்க, இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை நாம் முடிவெடுத்திருக்கோம். ஆகையினால் வேண்டுமென்றே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது நீதியரசர் அவர்கள் சொல்கிறது என்ன சொன்னாங்க, அதாவது சும்மா பல உதாரணங்கள் இருக்குது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் சமுதாய நல்லிணக்கணும் மத நல்லிணக்கணும்னு சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பது அது ஒரு காரணமாக சொல்லக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கு. அதனால் இந்த உத்தரவுகளை இப்படி புறக்கணிப்பது தவறு என்று சொல்லியிருக்கார். ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டு கால அவகாசம் கேட்டபடியால் கால அவகாசம் கொடுத்து இதை அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க, அடுத்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீதியரசர் அவர்கள். இதில் இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தரப்பினுடைய வழக்கறிஞர்கள், ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், நாம் நேற்றுக்கே இதை பற்றி சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க, கற்றறிந்த வழக்கறிஞர்கள். அவர்களுடைய அந்த ப்ரொஃபஷன், அவருடைய தொழில், அவருடைய அந்த மாண்பு, அதை எதுவும் நம்ம குறைவாக சொல்லலாம். ஆனால் பாருங்கள், கோவிலுக்காக, HRNCக்காக, அரசுக்காக, காவல்துறைக்காக, ஆட்சியருக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், அவரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மிகப்பெரிய அளவில் கட்டணம் ஃபீஸ் வாங்கக்கூடியவங்க. இவர்கள் எல்லாத்தையும் வைத்து கொண்டு இந்த சொந்த கண்ணை இன்னும் நம்முடைய விரலால் குத்திக்கொள்ளு சொல்லுவாங்க, சொந்த காசில் சூனியை வைக்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக கோயிலுக்கு எதிராக கோயிலே காசு கொடுத்து இந்த வழக்கறிஞர்கள் நியமித்திருக்காங்க. அப்போது மக்களினுடைய மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம காவல்துறை மிகப்பெரிய அளவில் திரு விகாஸ் சிங் போன்ற வழக்கறிஞர்களை, அபிஷேக் சிங்வி போன்ற வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய வழக்கறிஞர்களை, ஜோதி போன்ற வழக்கறிஞர் பெருமக்களை இவங்களாம் நியமித்து, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஆன்மீக உணர்வு, முருகபக்த உணர்வு, இந்த நம்முடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிராக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் சொல்லணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க, இது வந்து ஒரு அளவு கல், ஒரு சர்வே கல், அப்புறம் கிரானைட் கல், கடப்பா கல், என்னென்னமோ சொல்லிவிட்டு அவங்களே என்ன சொன்னாங்க, சமணர் கல், என்ன விதமான சொல்கிறாங்க பாருங்கள். மாற்றி மாற்றி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு வாதங்கள், புரட்டுன்னு சொல்லணும், அப்படி தான் வைத்து கொண்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, மக்கள் உன்னிப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வில் இந்த மேல்முறையீட்டு வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முருகனுடைய அருளால் இந்த விஷயமானது இந்த வருடம் இந்த தீபத்தூணில் தீபமேற்றாமல் தடுத்து விட்ட வெற்றி வேணால் அவர்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மக்களினுடைய எண்ணங்களுக்கு நீதியின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வானது கிடைக்க இருக்கிறது. அதனால் அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக தீபத்தூணில் திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய முதல் படை வீட்டில் தீபம் ஏற்றுவது நிச்சயமாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம ஸ்ரீராம் சார் இன்றைக்கி ஆர்கியூ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஆல்டர்னேட்டிவ் அப்பீல் ரெமடி இருக்குது. இதில் செக்ஷன் 63E ஆஃப் HRNC ஆக்டில் இந்த மாதிரி ஈஓனுடைய உத்தரவுக்கு மேலே நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாம், நீங்கள் வந்து ஆர்டிகல் 226 ரிட் பெட்டிஷன் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முதல் பாயிண்ட்டாக அரசு தரப்புலேருந்தும் HRNC தரப்புலேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம பதிலளிக்கும் போது, இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணையின் போது HRNCக்கான சீனியர் கவுன்சில் அப்பியர் ஆயிருக்காங்க, ஈஓக்கு சீனியர் கவுன்சில் அப்பியர் ஆயிருக்காங்க, டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அப்பியர் ஆயிருக்காங்க, அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கார், கலெக்டர், கமிஷனர். ஸோ எல்லா பேருமே அப்பியர் ஆயிருக்காங்க அவங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக. அவங்க எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, ஒருத்தர் இது தீபத்தூணே இல்லைன்றாரு, ஒருத்தர் இதை வந்து கிரனைட் கல்லுன்றாரு, ஒருத்தர் இது வந்து சர்வே ஸ்டோனுன்றாரு, ஒருத்தர் வந்து சமணருடைய ஒரு அடையாளம்ன்றாரு, ஒருத்தர் அதெல்லாம் தாண்டி போய் இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்றார், இது வந்து இப்போ தர்கானுடைய ப்ராப்பர்ட்டின்றார். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு பதில்கள் சொல்லும் பொழுது இவங்க கிட்ட போய் நான் அப்பீல் போட்டால் எனக்கு அங்கே என்ன நியாயம் கிடைக்கும்? இதை தான் நீங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நீங்கள் இதை முன் வச்சார். ரெண்டாவது பாயிண்ட்டாக கவர்மெண்ட் தன்னுடைய நிலையை வந்து எவ்வாறு இந்த கேஸில் செயல்படுதுன்றதை ரொம்ப அழகாக எடுத்து வச்சார். நம்ம இதுக்கு முந்தைய வழக்கான ஆடு கோழி பற்றி பலியிடுதல் வந்து மலை மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்து இரு மாறுபட்ட கருத்து வந்து அது 3வது நீதிபதிக்கு போய் அது வந்து கூடாதுன்றதை வந்து உறுதி செஞ்சாங்க. ஸோ அந்த வழக்கில் அரசு வாதாடும் பொழுது இந்த ஒருத்தருக்கு வந்து எப்படி நீங்கள் உங்களோட இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி வந்து தொழுகை பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து கடவுளை கும்பிடணுன்றதை நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க பல வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அடையாளம் இல்லைனாலும் அதுக்கான ஆதாரங்கள் இல்லைனாலும் அவங்க அதை செய்கிறதா அவங்க சொன்னாலே அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஒருத்தர் அவங்க தர்காக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ளே போய் நீங்கள் இப்படி தான் சாமி கும்பிடணும், இந்த முறையில் தான் செய்யணும்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு அரசாங்கம் அந்த வாதத்தை அந்த வழக்கில் முன்னெடுத்து வச்சாங்க. ஆனால் அதே அரசாங்கம்
இந்த வழக்கில் இன்னைக்கு பேசும்பொழுது எவ்விதமான ஒரு கருத்தும் அவங்க முன் வைக்கலை. அவங்க முழுக்க முழுக்க ஒரு மதத்தை சார்ந்தே அவங்க தன்னுடைய வாதத்தை முன் வச்சாங்க. இதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். இவங்க நியூட்ரலாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷன் மேலே ஓத்து எடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த ஓத்தை காப்பாற்றினாங்களான்ற ஒரு கேள்விக்குறி வந்து எழுது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னார். இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை, அடுத்து வரக்கூடிய 5 வருஷம்தான் அதுக்கான விஷயந்தான் காரணம்ன்றத நேரடியாக ரொம்ப சூசகமாக அதை கோர்ட்டில் சொன்னார். அதை தகுந்த முறையில் நீதிபதியும் புரிஞ்சுட்டாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம தீர்ப்பில் தான் அது எப்படி வரும், அது எப்படி பிரதிபலிக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். தொல்லியல் துறையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஆவணமும் கொடுக்கப்படலை. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க கோர்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக கொஷின் கேட்டாங்க. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க இதில் பதில் சொல்லக்கூடிய பொசிஷனில் முதல்ல இல்லை, அவங்களோட ரெக்கார்ட் அவைலபிளாக இல்லாதனால. ஸோ அவங்க வந்து நாங்கள் என்ன ஏதுன்றதை கேட்டுட்டு தான் நாங்கள் தெளிவாக படுத்த முடியும். இப்போதைக்கு எங்ககிட்ட அது சம்மந்தப்பட்ட தெளிவான விஷயங்கள் இல்லை. அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த முழு மலையும் சர்வே செய்யப்பட்டு இது அத்தனையும் வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றத நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கதை முன்னுரைச்சாங்க. ஆனால் அந்த தூணை பற்றி அவர் மன்னிக்கவும் நமது சகோதரர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கொடுக்கல. நம்ம மீடியா அட்ராக்ஷனுக்காண்டி மக்கள் மத்தியில் நம்ம பேசும் பொருள் ஆகணுன்றதுக்காண்டி பேசக்கூடாது. கோர்ட்டில் உண்மையிலே என்ன நடந்துச்சோ அதை தான் நம்ம வெளியே சொல்லணும். அதில் ஒவ்வொரு 2014ஆம் ஆண்டு திரு வேணுகோபால் அவர்கள் முன்னாடி அப்பாடிப்பட்ட ஒரு வழக்கு வந்து அவர் விசாரணைக்கு வரப்படுது. அவர் வந்து பல்வேறு விஷயங்களை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் கூட அவர் ஒரே ஒரு பாயிண்டில் தான் அந்த வழக்கை டிசைட் பண்ணுறாரு. நீங்கள் மனுதாரரான நீங்கள் வந்து இந்த 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 ரைட்டை ஒரு மேண்டமஸ்ன்ற ஒரு ரிட்டை போட்டிருக்கீங்க. இந்த மேண்டமஸ்ன்ற ரிட்டை நீங்கள் கோர்ட்டில் கேட்கணுன்னா உங்களுக்கு ஒரு லீகல் ரைட் இருக்கணும். அந்த லீகல் ரைட் இருந்தால் தான் நீங்கள் அதை கேட்க முடியும். கேட்கறதுக்காக மட்டுமே மேண்டமஸ் தர முடியாதுன்ற லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்ற ஒரே பாயிண்டில் தான் அந்த வழக்கு தள்ளுபடியாகப்பட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு போகும்போது நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம் திரு பவானி சுப்பராயன் அவர்கள் அடங்கிய அமர்வு அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய தீர்ப்பில் முதல் 2 வரிகளில் அவங்க ஆஃப்டர் கன்சிடரிங் தி ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் போத் த பார்ட்டிஸ் அப்படின்னு அவங்க ஜட்மெண்ட் டிக்டேட் பண்ணுற அந்த முதல் 2 லைன்லேயே பர்சன் இன்ட்ரெஸ்டடில் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வருவாங்க. செக்ஷன் 6 சப்கிளாஸ் 15 ஆஃப் த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் விச் எக்ஸ்பிளைன்ஸ் யாரெல்லாம் பர்சன் இன்ட்ரெஸ்டட். ஒரு 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 மதத்தை, அதாவது இந்து மதத்தை வந்து நான் வழிபடுறேன், ஒரு கோவிலில் நான் வந்து அடிக்கடி நான் போய் அங்கே வணங்குறேன் அப்படின்ற ஒரு லைன் இருந்தால் மட்டுமே போதும், அவர் வந்து பர்சன் இன்ட்ரெஸ்டட் தான். அதனால் அவர் முழுமையாக ஒரு ரிட்பெட்டிஷனை மெயின்டைன் பண்ணலான்னு ஹோல்டு பண்ணிட்டாங்க. அவங்க டிஸ்மிஸ் பண்ண வேறு காரணங்கள் என்னென்னா அந்த வழக்கில் தர்கா பார்ட்டியாக சேர்க்கப்படலை. ஸோ அதுக்காக நான் ஜாயின்ட் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸில் அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுதுன்னாங்க. ரெண்டாவது ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மோட்ச தீபத்தில் ஏற்றுற இடம் அப்படின்னு. அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் பிறப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ நம்ம நடத்துகிற வழக்குக்கும் எவ்விதமான சம்மந்தமும் கிடையாது. ரெஸ்ஜூடிகேட்டான்ற பாயிண்டில் இது வரவே வராது. இது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்ஜூடிகேட்டாவா அல்ல ப்ராப்பர் ரெஸ்ஜூடிகேட்டாவான்னு 2 பாயிண்ட்லையுமே இன்றைக்கி நம்மளோட சீனியர் ஆர்கியூ பண்ணும்போது திரு ஸ்ரீராம் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வழிகாட்டி முழுமையாக நம்ம அதுக்கான வாதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். திருப்பி பேசி மக்களை குழப்ப நிலையை அடைய வேணாம். இதில் நம்ம மூலம் ஒரு தெளிவுக்கு வருவோம். இந்த வழக்கானது நம்மளுடைய 1996 தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்டப்பட்ட ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தனி நீதிபதி அவர்கள் இது உரிமை மட்டுமல்ல, கோயிலினுடைய இடம் சம்பந்தமான அந்த உரிமையை சேர்த்து உள்ளானது. இப்போ சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய இடங்க அது 1920 இது மலையினுடைய இடம்னு சொல்லிட்டாங்க, உங்கள் இடத்துல நீங்கள் ஏற்றுறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் ஏற்றுங்கன்னு சொல்கிறார். ஸோ 1920 இருக்கக்கூடிய தீர்ப்பை மிகவும் எளிமையாக தெளிவுபடுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். அதை சொல்லும்போது அதை எதிர்த்து ஹெச்ஆர்என்சி எப்படி அப்பீல் போட முடியும்னே தெரியல. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த டெம்பிள் எப்படி அப்பீல் போகிறாருன்னு தெரியல. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு போவோமா? எனக்கு இந்த அடிப்படையான விஷயங்களே புரியலங்க இந்த வழக்கில். இது போன்ற இன்னும் என்னென்ன விசித்திரங்கள் நம்ம சந்திக்க போகிறோம்னு தெரியல. இப்போதைக்கு இந்த மாநில அரசு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. நம்மளுடைய எல்லா வாதங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சுருக்கோம். தீர்ப்புக்காக காத்திருப்பாங்க. நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப எனக்கு உங்கள் கேள்வியை முழுசு நான் உள்வாங்கிட்டேனே. இப்போ நம்ம வந்து 2 சின்ன விஷயங்கள் பார்ப்போம். நான் அப்புறமா உங்களுக்கு நோட் சர்க்குலேட் பண்ணுறேன், கோர்ட்டில் கொடுத்த நோட்டை சர்க்குலேட் பண்ணுறேன். ஆனால் இஸ்லாமியருடைய இன்வேஷன் இந்தியாவில் எப்போ நான் வந்துச்சு, நம்மளுடைய ஆன்மீகம்ன்றது எந்த வருஷத்துல தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம், உலகத்திலே தொட்டு மொழி வந்து நம்மளோட தமிழ் மொழின்னு சொல்கிறோம். அந்த தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சோ அப்போலேருந்தே இந்த பக்தி ஆன்மீகம்ன்றது இருக்குண்ணா, இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது தான்.
அப்போ அவங்க வந்த காலகட்டம் எப்போ, நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இருந்தது எந்த கட்டம், அப்போ எப்படின்னா இதை நம்ம பேசுறது? அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னா இது வாதம் அல்ல, தர்க்கம். அதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது என்றைக்குமே. அதே மாதிரி இன்றைக்கி திரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் முன்னிலையில் அந்த கண்டெம்ட் வழக்கு 3 மணிக்கு எனக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆஜரானாங்க. அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஆஜரானாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நீதிபதி அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை வந்து எப்படி மதிக்கணும், என்ன பண்ணணுன்றதை நீங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்கீங்களா, இல்லை எப்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து பயிற்சி அளிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது கேள்வியாக இதே மாதிரியான இன்னொரு வழக்கில் ஒரு அண்ணன் தம்பியினுடைய பிரச்சனையில் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் சர்ச்சு கட்டுறாரு என்னுடைய சொத்துலன்னு சொல்லி தன்னுடைய தம்பியோ வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வழக்கில் ஒரு இன்ஜங்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சர்ச்சு கட்டக்கூடாது, ஏன்னா கலெக்டருடைய அனுமதி இல்லாமல் எந்த கட்டடமாக இருந்தாலும், எஸ்பெஷலி ரிலீஜியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சுன்னா அது மாவட்ட ஆட்சியருடைய அப்ரூவலோட மட்டுமே தான் அதை கட்ட முடியுன்றது சட்டம். இது சம்மந்தப்பட்ட தீர்ப்புகள் நிறைய பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அனுமதி வாங்காமல் இந்த கட்டடம் கட்டப்படுது, இந்த சர்ச்சினுடைய கட்டடம்னு சொல்லும் பொழுது அதுக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் 2 பேருமே கிறிஸ்டியன். இதில் வேறு எதுக்கும் வேறு நம்ம அதர் கொஸ்டின்ஸுக்கு வேலை இல்லை. அண்ணன் தம்பி பிரச்சனை, ஒருத்தர் சர்ச்சு கட்டுறாரு, இதில் நீதிமன்றத்துக்கு வராரு, அப்ரூவல் இல்லாமல் கட்டுறாங்கன்னு இதில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே ஏன் அப்படின்னு அந்த வழக்கில் ஏற்பட்ட கண்டெம்ட்டில் கேட்டால் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால் எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிபதியில் அவருடைய உத்தரவில் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். எனக்கு உண்மையிலே டயர்ட் ஆயிடுச்சுங்க. எந்த கேஸை கேட்டாலும் எப்போ உத்தரவு அமல்படுத்துக்குன்னு சொன்னாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை? மித்த மதத்துக்குன்னா உடனுடனே வந்துடுது, உடனே அதில் வந்து அது அவங்களுக்கு சாதகமாக செயல்படுது. மித்த மதம் ஒரு சாராராக செயல்படுத்த போது மட்டும் அதுக்கான பதில் எப்பயுமே வரமாட்டேங்குது. ஏன் அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலை எடுக்குதுன்றதையும் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலையும் விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் டைம் கேட்டிருக்காரு, தன்னுடைய விளக்கத்தை வந்து எழுத்துப்பூர்வமான வாதமாக நான் வந்து தாக்கல் பண்ணுறேங்க, இதுக்கான விளக்கத்தை நான் கொண்டு வரேன்னு சொன்னார். ஸோ சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து ரெஸ்பான்சிபிளாக உங்களுடைய பதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார். ஸோ ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த வழக்கானது விசாரிக்கப்படும்.